வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வதக்கிக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கறியை சேர்த்துக்கலாம். வச்சுருக்கேன், கறியை சேர்த்துக்கலாம். விரண்டு வந்துடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஓகே, அடுப்பு அமர்த்தியாச்சு. ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போதுமே கொட்டிடுவேன். ஆக்கி முடித்த உடனே சட்டியை விட்டு தாம்பலத்துக்கு மாற்றிடுவேன்.